இஸ்ரவேலில் நடக்கிற பயங்கரமான யுத்தங்களை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள். ஒரு பக்கம் கோவிட்-19 ஜனங்களை அழித்துக் கொண்டிருக்கும் பொழுது, மறுபக்கத்திலே இப்படிப்பட்ட யுத்தங்கள் நடக்கிறது என்று சொன்னால், அவைகள் எதுவுமே தேவனுடைய கண்களுக்கு அப்பால் நடக்கிறதில்லை. சகரியா 12ஆம் அதிகாரத்திலே இஸ்ரவேலை குறித்து கர்த்தர் சொன்ன வார்த்தையின் பாரம், வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி மனுஷனுடைய ஆவியை அவனுக்குள் உண்டாக்குற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் என்று எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். பூமியினுடைய அஸ்திபாரங்கள் அவரால் போடப்பட்டது. சமுத்திரத்தின் எல்லைகள் அவரால் நிர்ணயிக்கப்பட்டது. காண்கிற பறவைகள், பூண்டுகள், மரங்கள் அவருடைய அனந்த ஞானத்தின் உருவாக்கம். அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் எங்களோடு பேச விரும்புகிறார். அதுக்கு காரணம், தேவன் எங்களை தன்னுடைய சாயலாகவே உண்டாக்கி தன் பிள்ளைகளாக உண்டாக்கி இருக்கிறார். ஒரு குரங்கு மனிதனாய் வருவதில்லை, கூட்பு நடப்பதில்லை, புல்லாய் பூடாய் புழுவாய் நாங்கள் மாறுவதில்லை. நாங்கள் மகத்துவமான படைப்பு. தேவனுடைய கற்பனையில் அவரை போலவே உண்டாக்கப்பட்டவர்கள். ஆகவே இந்த நாள்ல அந்த தேவனுக்கு நாங்கள் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய அர்ப்பணித்து தேவனை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பான பரலோக பிதாவே, எங்கள் அன்பு தகப்பனே, நீர் மகா தெய்வம். வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதபடி. எனக்கு யார் ஆலயத்தை கட்டக்கூடும்? மகா தெய்வமாகிய நீர் அண்ட சராச்சரங்களையும் பில்லியன்ஸ் ஆஃப் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினவர். அற்பராம் மனிதனை நேசிக்கிறது எம்மாத்திரம் ஆண்டவரே. இந்த நாளை ஆசீர்வதி, இந்த நாளை அங்கீகரி. இந்த நாளில் உம்முடைய பாதத்திலே விழுந்த அப்பா என்று உங்களை நோக்கி பார்க்கிறோம். எங்களை நினைவு கூர்ந்த மகா வல்லமை உள்ள தெய்வமாய் நீர் இருக்கிறபடியினால் நன்றி. ஒரு மனிதனாய், உம்முடைய சாயலாய் உண்டாக்கப்பட்ட ஒரு மனிதனாய் பூமியிலே அவதரித்தீரே, உங்களுக்கு நன்றி அப்பா. இயேசுவே, எங்களுக்காக மரித்து நீ சிந்திய இரத்தத்துக்காக நன்றி. பிதாவே, இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த நாளிலே இந்தியாவிலே, இலங்கையிலே இந்த கோவிட்-19 அதிகமாக பரவி மரணங்கள் நடந்து கொண்டிருக்கிற வேளையிலே நாங்கள் எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே, இந்திய தேசத்தை, இலங்கை தேசத்தை, மற்ற நாடுகளை, உம்முடைய பிள்ளைகளை, நர்சஸ், டாக்டர்ஸ், போராடி கொண்டிருக்கிற மக்களை கண்ணோக்கி பார்த்து இறங்கி கிருபை செய்யும்படியாக இஸ்ரவேலை, காசாவை உமது கரத்துக்குள்ளே ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துடைய நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த நாட்கள்ல இஸ்ரவேல் வேதனைக்குள் இருக்கும் பொழுது
மக்கள் மரித்துக் கொண்டிருக்கிற இந்த நாட்கள், ஒரு பக்கத்திலே யுத்தம், இன்னொரு பக்கத்திலே வாதை. இந்த நேரத்திலே தேவன் உங்களை அழைக்கிறார். தேவன் உங்களை அழைத்து, என் மக்களே என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று அழைக்கிறார். பிரியமானவர்களே, யோவான் 6ஆம் அதிகாரத்திலே இயேசு 35வது வசனத்திலே இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசியடையான், என்னிடத்திலே விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான் என்று சொன்னார். இந்த உலகத்திலே மனித ரூபத்திலே இருந்த இயேசு இதை சொன்னபோது ஜனங்கள், இவர் யார்? இவர் தன்னுடைய தானொரு அப்பம் என்று சொல்வது எப்படி என்று வியந்தார். இவனுடைய தகப்பனையும் தாயையும் அறிந்திருக்கிறோம். அப்படி இருக்க நான் வானத்தில் இருந்து இறங்கி வந்தேன் என்று, வானத்தில் இருந்து இறங்கி வந்த அப்பம் என்று இவன் எப்படி சொல்லலாம் என்று ஜனங்கள் தடுமாறினார்கள். இன்றும் இஸ்ரவேலர்கள் தடுமாறிக் கொண்டிருக்கிறார். இன்று இயேசு இஸ்ரவேல் ஜனத்துக்கு தேவனாய் இருந்தும் அறியாததினாலே தேவன் கொடுத்த கிருபையின் நாட்களை மறந்தவர்களாய், அவர்கள் அடைய போகிற வேதனைகளை தெரியாதபடி, உணராதபடி இருக்கிறார். ஆனால் எங்களுக்கோ தேவன் தன்னை வெளிப்படுத்தினார். எங்களுக்கோ தேவன் அந்த மகா உன்னதமான கிருபையை அளித்திருக்கிறாரே, அதுக்கு நாங்கள் நன்றி சொல்வோம். இந்த உலகத்தில் எனக்கு தெரியும், நான் இந்த நாட்களில் வாழ்ந்த பொழுது எத்தியோப்பியா, சுடான், மற்ற ஆப்பிரிக்க நாடுகளில் பஞ்சம் உண்டாகிற பொழுது ஜனங்கள் எலும்பும் தோலுமாய், மிருக ஜீவங்கள் எலும்பும் தோலுமாய், யேமன்ல உணவில்லாததினால் அந்த பிள்ளைகள் எலும்பும் தோலுமாய் நிற்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இந்த உலகத்தில் அப்பமும் தண்ணீரும் இல்லாவிட்டால் எவனுமே வாழ முடியாது. மனிதனுடைய சரீரம், ஆமென், மத்தியானம் வருகிறது என்றால் எல்லா அமிலங்களும் தண்டபாட்டில சுரக்க ஆரம்பித்து விடும். எங்களால் பசி இருக்கவே முடிவதில்லை. வயிறு எரிகிறதை போல காணப்படும். ஏனென்றால் அங்கே அமிலம் சுரக்கிறது. என்னத்துக்கென்றால் எங்களுடைய சாப்பாட்டை செமிபாடு அடைய செய்கிறது. தேவன் எங்களை உருவாக்கும் பொழுது இந்த ஒட்டகம் மாதிரி எங்களை படைக்க, ஆமென், அது எவ்வளவோ தூரம் போய் பல நாட்களுக்கு பிறகு தண்ணீரை குடிச்சிட்டு அப்படியே ஸ்ட்ராங்கா போய்கிட்டே இருக்கு. ஆண்டவர் எங்களை அப்படி படைக்கல. அது வனாந்தரத்துக்குள்ளே போகிற ஒரு மிருகம். ஆனா தேவன் எங்களை 3 வேளையும் உணவு உண்ணுவதற்கான ஒரு மனிதனாக படைத்தார். எங்களுக்கு ஒரு வேளை சாப்பிட முடியாவிட்டால் தடுமாறி போய்விடுகிறோம். ஒரு 5 நாள் 6 நாள் ஒன்றுமே இல்லாவிட்டால் மனிதனால் ஒன்றுமே செய்ய முடியாது. உணவே இல்லாவிட்டால் எலும்பும் தோலுமாய் மாறிவிடுவார். தேவன் மனிதனை படைக்கும் பொழுது இவைகளுக்கூடாக
தன்னை வெளிப்படுத்தினார். ஆமென். மனிதன் என்பவன் இந்த உலகத்திலே மாம்சத்திலே இருக்கிறபடியினால் அவனுடைய எண்ணம் எல்லாம் என்னுடைய வாழ்வு இங்குதான் முடிந்து விடுகிறது, இங்கே நான் முடிந்து விட்டா பிறகு நான் இன்னும் ஒரு பிறப்பெடுப்பேன், ஆவே இருக்கிற நேரத்தில் எல்லாவற்றையும் நான் செய்வேன். ஏன்னா அப்படிப்பட்ட மனம் உடையவன் துன்மார்க்க குணம் உள்ளவனாக, நீதி செய்ய முடியாதவனாக, இருதயமே இல்லாதவனாக வாழ்வார். நேற்றைய தினத்திலே ஒரு சகோதரன் சொல்லிக் கொண்டிருந்தார், இந்த COVID-19 மரித்தவருடைய பிணங்களை எடுத்து அங்கே இருக்கிற உடுப்புகளை எடுத்து வித்தவர்களை போலீஸ் பிடித்தார்கள். மனதினாலே சிந்திக்க முடியாத மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அசிங்கமான எண்ணங்கள். இந்த நாட்களில் மனிதர்கள் மனித அன்பு அற்றவர்களாக, உள்ளான மனிதன் எலும்பும் தோலுமாய் நிற்கிறான். உள்ளான மனிதனே நிஜமான மனிதன். இந்த உலகத்திலே காண்கிற சரீரத்தை எப்படியோ போஷித்து 3 வேளையும் போஷித்து எங்களுடைய சரீரங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளுகிறோம். நல்ல எக்ஸசைஸை எடுத்து நல்ல ஸ்ட்ராங்காக நாங்கள் இருக்க வேண்டும் என்று நினைத்து அதில் நேரத்தையும் பணத்தையும் செலவழிக்கிற அநேக மக்கள் இருக்கிறார். அவர்களுடைய எண்ணம் எல்லாம் இதோடு இந்த லைஃப் போயிட்டு இருக்கேக்கல எப்படியோ என்ஜாய் பண்ணிட்டு நாங்க மரிச்சு போவோம். ஆண்டவர் இயேசு நானே ஜீவ அப்பம் என்று சொன்ன பொழுது ஜூதர்களுக்கு புரியல. ஏன் இப்பவுமே எங்களுக்கு தெரியல. ஆண்டவர் சொன்னார், ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான், அவன் பசி அடையான் என்று அவர் சொன்னார். அதாவது என்னிடத்திலே வந்து இந்த வார்த்தை என்னும் உணவை உட்கொள்ளுகிறவன் உள்ளான மனிதனுக்குள்ளே தன் ஆத்துமாவிலே பட்டினி உள்ளவனா இருக்காமல் அது எங்களுடைய எலும்புக்குள்ளே ஜீவனை உண்டாக்குறதா இருக்கிறது. எலிசா மரித்து போயிருந்தான். தேவனுடைய வார்த்தையை கேட்ட மனிதன் செத்த பிணமாய் தாக்கப்பட்டான். அப்பொழுது அவனுடைய எலும்புகளிலே ஒன்று குத்துகிற எப்படி எலும்பி நின்றதாம். அவனுடைய கல்லறை யாரோ ஒரு செத்தவனை எறிந்து விட்டார். அவன் உயிரோடு எழும்பிட்டான். இந்த உலகத்தில் நாங்கள் கேட்கிற செய்திகள் COVID-19 குறித்தும் மருந்துகளை குறித்தும் எங்கள் உள்ளான மனிதனை பலவீனம் அடைய செய்து பயந்து நடுங்கி ஒரு கூட்ட ஜனம் இந்த உலகத்திலே என்ன செய்கிறது என்று தெரியாமல் தற்கொலை செய்து கொள்ளுகிறார். ட்ரக்ஸ் எடுத்து மனமெல்லாம் பித்தாகி மனமெல்லாம் மறந்து ஒரு மாயைக்குள்ளே ஜீவித்து மரித்து போகிறார். அன்றைக்கு ஃபியூனரல் ஹோமுக்கு விக்டர் அவங்களுடைய ஃபியூனரலுக்கு போயிருக்கும் பொழுது அந்த ஃபியூனரல் டைரக்டர் என்னிடத்தில் கேட்டார், பாஸ்டர் ஏன் இவங்க தற்கொலை செய்கிறார்?
தமிழ் மக்கள் கனடாவில் ட்ரக்ஸ் ஓவர்டோஸ்ல மரிக்கிறார். ஏனென்றால் உள்ளான மனிதன் எலும்பும் தோலுமாய், நிதானமற்றவனாய், குழப்பம் அடைந்தவனாய், சமாதானம் இல்லாதவனாய், எல்லாவற்றையும் சந்தேகிக்கிறவனாய், தேவனே இல்லாதவனாய் இந்த உலகத்திலே வாழும்படியாக எங்களுடைய வாலிப சந்ததியை இந்த தேசம் உருவாக்கி இருக்கிறது, உருவாக்கி கொண்டிருக்கிறது. அருமையான தேவ ஜனங்களே, ஆண்டவர் இயேசு சொன்னது, நானே ஜீவாப்பம். ஒருவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன் உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளும் பொழுது செத்து போன அந்த மனிதனுக்குள்ளே பாதாளத்துக்கென்று நியமித்த ஒரு மனிதனுக்குள்ளே ஜீவன் உண்டாகிறது. அந்த மனிதனுக்கு, உள்ளான மனிதனுக்கு, ஆண்டவர் இயேசுவை அறியாத அந்த மனிதனுக்கு தேவையானது ஜீவ அப்பமாகும். அந்த ஜீவாப்பம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் அந்த மனிதனுக்குள்ளே வரும் பொழுது நம்பிக்கையற்ற, சமாதானமற்ற, வேதனைப்படுகிற, துக்கப்படுகிற, பயப்படுகிற, அங்கலாய்க்கிற மனிதனை அவன் உள்ளான ஆத்துமாவை பலப்படுத்துகிற தேவ ஆவியாக, தேவ வார்த்தையாக அவர் மனிதனுக்குள்ளே வருகிறார். ஆண்டவர் எங்களை 3 வேளை உணவு உண்ண வைத்ததுக்கு காரணம், நாங்கள் இந்த உணவால் மட்டும் வாழ முடியாது என்று எங்களுக்கு கற்றுத்தருவதற்காகவே. ஆண்டவர் இயேசு உபவாசித்த பொழுது பிசாசானவன் வந்து அவரை சோதித்த முதற் காரியம், இந்த கற்களை அப்பமாய் மாற்றி அதை உண்ணும் என்று சொன்னார். அப்பொழுது ஆண்டவர் அவனுக்கு சொன்ன வார்த்தைகள், ஒரு மனிதன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, நல்ல கிரீக் சாப்பாடு, நல்ல இட்டாலியன் மீட் பால்ஸ், நல்ல இந்தியன் தண்டூரி சிக்கன், இவைகள் எல்லாம் எங்கள் சரீரங்கள், இந்த கனடாவில், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சாப்பாடும் இருக்கு. ஆனா ஆண்டவர் சொன்னார், நீங்க சாப்பிடுற இந்த பெஸ்டான கனடாவில், உலகத்தில் இருக்கிற உணவால் அல்ல. இன்றைய COVID-19 ஆண்டவர் இந்த ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாத்தையும் பூட்டிட்டார், களியாட்ட இடங்களை பூட்டிட்டார். அதாவது விபச்சார விடுதிகள், ஆண் பெண் புணர்ச்சி விடுதிகளை பூட்டி வைத்திருக்கிறார். ஏண்டா மனிதர்களுக்கு களியாட்டங்களும், சாக்கர், ஃபுட்பால், அது இது எண்ணம் எல்லாம் உலகத்தை குறித்துதான். ஆண்டவர் சொன்னார், ஒரு மனிதன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அந்த வார்த்தை மாம்சமாகி, அந்த வார்த்தை இந்த பூமியிலே அவதரித்தது. அந்த வார்த்தை ஜீவனுள்ள தேவனாகிய இயேசு.
அருமையான சகோதரனே, சகோதரியே, இதை நீங்க ஒரு நாளும் கேள்விப்பட்டிருக்காவிட்டால் தேவன் இன்று உங்களோடு பேசுகிறார். ஆண்டவர் இயேசு சொன்னார், ஒரு மனிதன் தன்னுடைய உணவினால் எப்படிப்பட்ட பெஸ்ட் சாப்பாட்டை, எப்படிப்பட்ட பெஸ்ட் செஃப் செய்து, எப்படிப்பட்ட ராஜ மாளிகையில் இருக்கிற எப்படிப்பட்ட உணவை உண்டாலும் நீ சாகவே சாவாய், நீ பிழைக்க மாட்டாய். உன்னை பிழைக்க வைக்கிற ஒரு உணவு கிறிஸ்துவாகும், அவருடைய வார்த்தைகளாகும். என் ஆத்துமாவை அமைதிப்படுத்துகிற, சந்தோஷப்படுத்துகிற, சமாதானப்படுத்துகிற, என் எலும்புகளை நினமுள்ளதாய் மாற்றுகிற, என்னை நேர்த்தியாய் சிந்திக்க வைக்கக்கூடிய, தெய்வீக ஞானத்தை தரக்கூடிய, இந்த உலக லௌகீக ஞானத்தினால் உண்டாகும் ட்ரக்ஸ், செக்ஸ், இவைகளில் இருந்து என்னை காப்பாற்றக்கூடிய ஜீவாப்பம், ஜீவ வசனம். People are dying without hope. COVID-19 வந்த பொழுது பயந்து என்ன செய்கிறது என்று தெரியாம நீங்க தவித்துக் கொண்டிருந்தால் இயேசு கிறிஸ்துவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடு. இயேசு கிறிஸ்து இம்மைக்கு மட்டுமல்ல, மறுமைக்கும் தேவன். இன்றைக்கு மரித்தால் நான் அவரை போல் உயிரோடு எழுந்து நித்திய காலமாய் தேவனோடு வாழ என்னால முடியும். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் என்னை கண்டிருந்தும் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். தண்ணீர் எங்களுக்கு தேவை. எகிப்தில் இருந்து வந்த பொழுது தேவன் வனாந்திரத்துக்குள்ளாக நடத்தினார். அந்த வனாந்திரத்தில் வந்த மக்கள் தண்ணீர் இல்லாமல் அந்த வனாந்திரத்திலே கதறி மோசேக்கு கல்லறிய போனார். தேவன் சொன்னார், இந்த கன்மலையை பார்த்து கன்மலைக்கு நீ அடி என்று சொன்னார். அவன் தன் கோலினால் அடித்த பொழுது அந்த பாலைவனத்தை, வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமாக்கக்கூடிய அந்த ஜீவ தண்ணீர் அந்த கன்மலையில் இருந்து புறப்பட்டு வந்தது. ஆண்டவர் அதை எதற்காக செய்தார்? கன்மலை ஆகிய கிறிஸ்து, நீங்கள் இப்ப குடிக்கிற இந்த தண்ணீர் உங்களுக்கு இப்பொழுது மட்டும்தான் போதுமானது. ஆனால் ஜீவ தண்ணீர் ஆகிய கிறிஸ்து உங்களோடு இருப்பாரே, ஆனால் நீ தாகம் அடையாதபடி, உன்னுடைய வாழ்க்கையில நீ சோர்வுற்று இருக்காதபடி, உன்னுடைய வாழ்க்கையில என்ன செய்வதென்ற ஒரு குழப்பத்திலே இருக்காதபடி, உங்கள் கைகளுடைய பிரயாசத்தை ஆசீர்வதிக்கும்படியாக உங்களை வாழாக்காமல் தலையாக்கிற ஒரு ஜீவனுள்ள தேவனாய் இருப்பார். அன்று ஆகார் பாலைவனத்திலே அழுது செத்து போனேன் என்று நினைத்தார். ஆனாலோ ஆண்டவர் ஆகாரை பார்த்து அழாதே என்று சொன்னார். அங்கே அந்த பாலைவனத்திலே இருக்கிற அந்த தண்ணீர் ஊற்றை காட்டினார். அந்த தண்ணீர் ஊற்று வேறு யாரும் இல்லை, இஸ்மவேலர்களுக்கு இப்ப இருக்க அரப் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட கிறிஸ்து.
அவளுக்கு தெரியாமல் ஏதோ ஒரு குழப்பத்துக்குள்ளே ஜூதர்களும் அரேபியர்களும் முஸ்லிம்களும் அடிபட்டு கொண்டிருக்கிறார். அவர்கள் ஆபிரகாமின் சந்ததி, அவர்கள் சகோதரர்கள். ஏனென்றால் அவர்களுடைய ஜீவ தண்ணீர் ஆகிய கிறிஸ்துவை 2 பேருமே அறியாதிருக்கிறார். அவர் சொன்னார் ஜூத மக்களை பார்த்து, நீங்கள் என்னை கண்டிருந்து நீங்கள் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன் என்றார். அன்று சமாரிய பெண்மணி தாகத்துக்கு தாய் என்று கேட்கிறவர் இன்னார் என்று அறிந்திருந்தால் நீ உன் தாகத்துக்கு தாய் என்று கேட்டிருப்பாய். ஆண்டவர் இயேசு சொன்னார், நான் கொடுக்கிற இந்த தண்ணீரை குடிக்கிறவன் ஒரு நாளும் தாகம் அடைய மாட்டான். அதனுடைய அர்த்தம் என்ன பிரியமானவர்களே? அவனுக்கு எந்த ஒரு தாகமும், எந்த ஒரு உலக தாகமும் அவனுக்குள்ள வராது. எந்த ஒரு தாகம், அது பாலியல் தாகமாயிருந்தாலும், பசியினுடைய தாகமாயிருந்தாலும், பாவத்தை தண்ணீரை போல குடிக்கிற ஒரு நிலைமையான அழிகிற வாழ்க்கையில் இருந்து எனக்கு ஜீவனை உண்டாகிற, எனக்கு ஜீவ வாழ்க்கையை தருகிற அந்த தாகத்தை தீர்க்கிற அந்த தண்ணீர். சமாரிய பெண் சொன்னால், நாங்கள் இந்த கிணற்றிலே குடித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் ஜூதர்கள் ஜெருசலேமிலே தண்ணீர் இருக்கிறது என்று அங்கே தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். ஆண்டவர் சொன்னார், பெண்ணே, தேவனை எங்கும் ஆராதிக்கிற காலம் வந்திருக்கிறது. ஏனென்றால் தேவன் ஆவியானவராய் இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் அதை அறியாமல், அதை தெரியாமல், இந்த உலகத்தில் இருக்கிற பொருட்களை ஆராதிக்கிறார். சிலர் தங்களுக்கென்று விக்கிரகங்களை உண்டு பண்ணி அதை ஆராதிக்கிறார். சிலர் பொருட்களை, வீடுகளை, சொத்துக்களை, சுகங்களை ஆராதிக்கிறார். ஆண்டவரோ இவைகளுக்கு மேலாக எங்கள் தாகத்தை தேய்க்கிற ஜீவ ஊற்றாயிருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், தேவன் ஆவியானவராய் இருக்கிறார். அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று பரம பிதாவாகிய உங்களை தாயின் கற்பத்திலே உண்டாக்கின தேவன் விரும்புகிறார். பிரியமானவர்களே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதரனே, சகோதரியே, நீ கிறிஸ்தவனாக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். உன்னுடைய சிந்தை, உங்களுடைய மனம் எங்கே இருக்கிறது, அங்கேதான் உங்களுடைய நேரத்தை அதிகமாய் செலவழிப்பீர்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு என்று எங்களை ஆராய்ந்து பார்க்கும்படியாய் கேட்கிறார். கிறிஸ்தவர்களே, உங்களுடைய வாழ்க்கை என்ன? இந்த காலத்திலே இந்த உலகம்தான் நித்தியம் என்று நம்பி அதுக்கென்றே அதிக நேரத்தை செலவழிக்கிறீர்களோ, அல்லது நித்திய ஜீவனை கொடுக்கிற ஜீவ அப்பம் என்னிடத்திலே வாருங்கள் என்று அழைக்கிறாரே. ஆண்டவர் இயேசு சொன்னார், நீங்கள் என்னை கண்டிருந்தும் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாரும், பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். என்னிடத்திலே வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. பிதாவானவர் ஒரு மனிதனை பார்க்கிறார்.
அவருடைய உள்ளத்தை பார்க்கிறார், அவருடைய ஓட்டத்தை பார்க்கிறார், அவன் எவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான் என்பதை பார்க்கிறார். ஒருவரும் கெட்டு போவது பிதாவுக்கு சித்தமில்லை. ஆண்டவர் இயேசு சொன்னார், நான் புறம்பே தள்ள மாட்டேன். இந்த உலகத்தில் உண்மையான அன்பும் அக்கறையும் உள்ள தேவன் தன் ஜீவனை சிலுவையிலே ஒப்பு கொடுத்தவர் சொன்னார், நான் உங்களை புறம்பே தள்ள மாட்டேன், நான் உங்களை ஏற்றுக்கொள்ளுவேன். நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், ஏழையாயிருந்தாலும், பணக்காரனாயிருந்தாலும், கொலைகாரனாயிருந்தாலும், குற்றம் செய்தவனாயிருந்தாலும், பல கொலைகளை செய்த ஒரு மனிதனாக இருந்தாலும், இந்த உலகத்திலே எல்லாராலும் தள்ளப்பட்டவனாய் இந்த உலகம் உன்னை வெறுத்தாலும் நான் உன்னை புறம்பே தள்ள மாட்டேன். உலகம், உன் மனைவி, உன் பிள்ளைகள் உன்னை குடிகாரன் என்று ஒதுக்கினால் இயேசு புறம்பே தள்ள மாட்டார். நான் உன்னை புறம்பே தள்ள மாட்டேன். நான் ஜீவாப்பம், நான் உன்னை உருவாக்கும் தெய்வம், நான் திரும்ப வணைகிறவர், நானே இந்த பூமியை உருவாக்கினவர். நீ எந்த நிலைமையில இருந்தாலும் என்னிடத்துல வா, நான் உன்னை புறம்பே தள்ள மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை காப்பாற்றுவேன். நான் உன்னை உருவாக்கின தெய்வம். சகரியாவிலே சொன்னது போல மனிதருக்கு சுவாசத்தை கொடுத்த தெய்வம். இன்றைக்கு மனிதர்கள் சுவாசம் இல்லாமல் துடிதுடித்து ஆக்சிஜன் இல்லாமல் செத்து போகிறார். ஆனால் அந்த ஜீவ சுவாசத்தை, எங்களுடைய லங்ஸை உருவாக்கின தேவன் அழைக்கிறார். நான் உன்னை புறம்பே தள்ள மாட்டேன், நானே உன்னை உருவாக்கினவர், நானே என் சாயலாய் உன்னை உண்டாக்கினவர், நீ விசேஷித்தவர். பிதா உன்னை அழைக்கிறார், தேவன் உன்னை அழைக்கிறார், தேவன் உன்னோடு பேச விரும்புகிறார். என் மகனே, என் மகளே, நான் புறம்பே தள்ள மாட்டேன், நான் உன்னை கைவிடுவதில்லை, நான் உன்னை மறப்பதில்லை. இந்த பூமி உன்னை மறக்கலாம். இந்த கோவிட்-19 செத்து போனவர்களை RIP என்று சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு அடுத்த ஆளுக்கு போகலாம். ஆண்டவர் அப்படி செய்ய மாட்டார். உன்னை உண்மையாய் நேசிக்கிறவர் சொல்லுகிறார், உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை சங்கீதம் 22:24 இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். உண்ட முகம் வடிவில்லை என்று கண்ணாடியில நீ பார்த்து எத்தனையோ பெயிண்ட் எல்லாம் வடித்திருக்கலாம். ஆனா உண்ட முகத்தை பார்த்து அருவருக்காத ஒரு தேவன் இருக்கிறார். உன்னை பார்த்து நேசிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். மேக்கப்பை போட்டு போட்டு களைச்சு கவலையில வேதனையில என்னை நேசிக்கிறதுக்கு யாரும் இல்லையே என்று சொல்லி அங்கலாய்க்கிற ஒரு மனிதனை பார்த்து தேவன் வா என்கிறார். நான் உன் அப்பா, நான் உன் தேவன், நான் உனக்கு ஜீவாப்பத்தை தருவேன்.
நீ தாகமாய் இருக்க தேவையில்லை. ஒன்றுமில்லையே என்று தாகமாய் இருக்க தேவையில்லை. என்னை யாரும் நேசிக்கவில்லையே, எனக்கு யாரும் உதவி இல்லையே, நான் தனிமையில் நிற்கிறேனே என்று நீ தாகமாய் இருக்க தேவையில்லை. ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய கிறிஸ்து சங்கடலை பிளந்தவர், எரிகோ மதிலை உடைத்தவர், லாசருவை உயிரோடு எழுப்பியவர், இறையாதே நில் என்று கடலை அடக்கியவர் உன்னை அழைக்கிறார். உன்னை அழைக்கிறார். ஏன் அழைக்கிறார் என்றால், ஏன் அவர் அழைக்கிறார்? அவர் சொன்னார், என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்தில் இருந்து வந்தேன். அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளிலே அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாயிருக்கிறது. என்னை இந்த பூமிக்கு அனுப்பின பிதாவினுடைய சித்தம் நீ எரிந்து சாம்பலாய் போவதற்கில்லை, நீ இன்னும் ஒரு பிறப்பெடுப்பதற்கில்லை, அல்லது கங்கையிலே ஒன்றுக்கும் உதவாதென்று எரிந்து போடுவதற்கில்லை. இந்த உலகம் எரித்தும் எரிந்தும் பயனற்றதென்றும் இருக்கிற அந்த மனிதனை பார்த்து தேவன் அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். ஆமென். அவர் சொல்லுகிறார், நான் வந்ததனுடைய நோக்கம் நீ சாம்பலோடு சாம்பலாய் போவதற்கல்ல, நான் வருகிற அந்த கடைசி நாளில நீயாகவே எழுந்திருக்கும்படியாய். அவர் சொல்லுகிறார், அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் 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 நான் இழந்து போகாமல். இன்றைக்கு தொலைக்காட்சியிலேயோ வேறு எங்கேயோ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, உன் ஒருவரையும் இழக்கிறது பிதாவுக்கு சித்தமல்ல. தன் உருவாக்கின மனிதனை பார்த்து கெஞ்சுகிறார். தான் உருவாக்கின மனிதனை பார்த்து, நீ மண்ணோடு மண்ணாய் போவதற்கல்ல, நீ உயிர்த்தெழுந்து என்னோடு இருக்க வேண்டும், நீ உயிர்த்தெழுந்து என்னோடு வாழ வேண்டும். நீ எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளிலே அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாயிருக்கிறது. உங்களை கல்லும் மண்ணும் உண்டாக்கவில்லை, நீங்கள் குரங்கில் இருந்து வரவில்லை, நீங்கள் கூட்படையவில்லை. அப்படி என்றால் நீங்கள் எழுந்திருக்க முடியாதுதான். ஆனால் உங்களை உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள ஒரு தேவன் இருப்பாரே ஆனால், உங்களை தாயின் கற்பத்திலே எப்படி உண்டாக்கினாரோ, எப்படி ஒரு மனிதனை ஒரு டஸ்டில் இருந்து உண்டாக்கினாரோ, நீங்கள் தேவனை யார் என்று நினைக்கிறீர்கள்? உங்களுடைய தேவனுடைய பெரிய பருமன் என்ன, அவருடைய உயரம் என்ன, அவருடைய அறிவு என்ன? இந்த பூமியில இருக்கிறதெல்லாம் அவரால் உண்டாக்கப்பட்டவைகள், மனிதனுக்காக உண்டாக்கப்பட்டவைகள். இந்த உலகத்தில் இருக்கிறதெல்லாம் தன்னுடைய சாயலாய் உண்டாக்கப்பட்ட மனிதனுக்காக உண்டாக்கப்பட்டவைகள். அவனே இதை அனுபவிக்கிறான். அந்த மனிதனை பார்த்த ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், நீ குரங்கில இருந்து வந்திருந்தால் நீ எழுந்திருக்க மாட்டாய்.
ஆண்டவர் கேட்கிறார், என்னிடத்திலே வா. நீ உயிரோடு எழுந்திருப்பதே, உன்னை தாயின் கற்பத்திலே உண்டாக்கி ஜீவ சுவாசத்தை சுவாசிக்கும்படியாக இன்றைக்கு சுவாசிக்க முடியாமல் தடுமாறுகிறாயே, உன்னை உருவாக்கினவர் சொல்லுகிறார், உன்னை உயிரோடு எழுப்புவேன், உயிரோடு எழுப்புவேன். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாயிருக்கிறது என்றார். என்னை அனுப்பின பிதாவினுடைய சித்தம், பரமண்டலங்களிலே வீற்றிருக்கிற அந்த மகா தெய்வத்தினுடைய ஒரே ஒரு நோக்கம், இந்த பூமியிலே அவதரித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கண்டு அவர் மேல் விசுவாசம் வைத்து அவர் வார்த்தைகளை நம்பி விசுவாசி இருக்கிற அந்த மனிதனுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிற அந்த அன்பு. அவர் சொல்லுகிறார், உன்னை உருவாக்கியது எரிந்து சாம்பல்ல போறதுக்கு அல்ல, நீ கங்கையோடு கங்கையாய் போறதுக்கு அல்ல, மண்ணோடு மண்ணாய் போறதுக்கு அல்ல, உன்னை திரும்ப உயிரோடு எழுப்பி என்னோடு நிரந்தரமாய் வைக்க வேண்டும் என்ற அந்த ஆழமான அன்பு. I want to live with you. Father is calling today. பிதாவானவர் அவனை எழுப்புவார். ஆண்டவர் இயேசு சொன்னார், என்னை கடைசி நாளில் குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பின பிதாவாகிய தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஜெபிப்போமா. எங்கள் அன்பான பரலோக பிதாவே, இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கேட்ட மனிதர்கள், சுவாசம் இல்லாமல் தடுமாறுகிறவர்கள், ஜீவ சுவாசத்தை கொடுத்த உம்மை நம்பும்படியாய், ஏற்றுக்கொள்ளும்படியாய், உம்மை கண்டுகொள்ளும்படியாய், இயேசுவே என்னை இரட்சியும், நான் நித்திய ஜீவனை உடைய மனிதனாய் வாழ வேண்டும் என்று கதறுகிற அந்த மக்களை கண்ணோக்கி பார்ப்பீராக. ஒரு மனிதன் அழிந்து போவது பிதாவுக்கு சித்தமில்லை. அவன் மனம் திரும்ப வேண்டும் என்று, கிறிஸ்துவுடைய இரத்தத்தினால் அவன் பாவங்கள் கழுவ வேண்டும் என்பது, இயேசு உயிரோடு எழுந்ததை போல அவன் உயிர்ந்தெழுத்திருக்க வேண்டும் என்பதும் அவருடைய சித்தமாய் இருக்கிறபடியால் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டு விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரும் உம்மை காண்பார்களாக, ஒவ்வொருவரும் உம்மை தரிசிப்பார்களாக, ஒவ்வொருவரும் நித்திய ஜீவனை அடைவார்களாக என்று உம்முடைய இரக்கங்களை முன்னிட்டு இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நெக்ஸ்ட் சண்டே பென்டிகாஸ்ட் சண்டே. காலையிலே ஆராதனை இருக்கிறது. மாலையிலே 6 மணிக்கு ரைஸ் அப் கனடாவின் ஊடாக ஒரு கனடாவுக்கான ஜெபம் இருக்கிறது. அதில் நீங்கள் எல்லாரும் கலந்து கொள்ள வேண்டுமாய் அன்போடு கேட்கிறோம். ஆமென். பிதாவாகிய எங்கள் அருமை தகப்பனுடைய அன்பு, எங்களை என்றும் விட்டு விலகாமல் எங்களோடு வாசம் பண்ணுகிற கிறிஸ்துவின் ஆவியும்,
குமாரனாகிய தேவனுடைய அன்பும் உங்களை நிலைநிறுத்தி ஆசீர்வதித்து பலப்படுத்தி இந்த பூமியிலே நீங்கள் வெற்றியோடு வாழ உங்களுக்கு சகல ஆசீர்வாதத்தையும் தருவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். சீயோனில் இருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ஆமென் and amen. God bless you all. Amen.